Hello humans, நான் உங்கள் கார்த்திக் and welcome to our channel Big Mistake. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் யூடியூப்ல 3 கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பத்தினது. ஒரு சின்ன 23 வயசு பையன் எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம வளர்ந்தா இப்படி தான் செய்வீங்களா? இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வணக்கம் நான் உங்கள் வாசன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி எனர்ஜெட்டிக்கா தன்னுடைய விலாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரியேட்டரை பத்தினது தான். ஸோ இந்த டைலாக் சொன்ன உடனே உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இது யாருன்னு. எஸ், நம்ம டிடிஎஃப் வாசன் பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ டிடிஎஃப் வாசன் யாரு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரியாத ஒரு சில பேருக்கு சொல்லிக்கிறேன். ஸோ டிடிஎஃப் வாசன் அப்படிங்கிறவர் ஒரு பைக் விலாகர். ஸோ பைக் ரைட் பண்ணுவார், அதை வந்து வீடியோவாக எடுத்து அதை வந்து யூடியூப்ல வந்து போஸ்ட் பண்ணுவார். வாசன் ப்ரோ வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ்ல மாட்டினார் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதில் முக்கியமாக ஒரு பிளேயர் சொல்லி மாதிரியே இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பர்த்டே செலிப்ரேஷன் தான். ஸோ அப்போ அவர் வந்து அவரோட ஃபாலோவர்ஸ்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டப் மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருந்தாரு. ஸோ அதில் அவர் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நிறையாவே ஆளுங்க வந்துட்டாங்க. ஸோ அப்படி வரும்போது அது வந்து போலீஸ் கேஸ் ஆகி கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் ஆச்சு. ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவருக்கு நிறையா கான்ட்ரவர்சிஸ், நிறையா இஷ்யூஸ் அது மாதிரிலாம் மாட்டிக்கிட்டே வந்தார். இதே மாதிரி நிறையா கான்ட்ரவர்சிஸ் போயிட்டே இருக்கும்போது வாசன் வந்து புதுசாக ஒரு பைக் வாங்குறாரு. அந்த பைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹயபூசா. அந்த ஹயபூசா பைக் எடுத்துக்கிட்டு அவர் ஒரு ரைட் போகும்போது எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது. வெயிட் பார்த்தீங்களா, இவரை பற்றின கான்ட்ரவர்சிஸ் பேசுறதுல இவர் பண்ண 2 வெயிட்டான சம்பவத்தையே மறந்துட்டேன். ஆமாங்க, இவர் 2 கின்னஸ் ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ அந்த ஹயபூசால அவர் போயிட்டு இருக்கும்போது அவர் ஆக்சிடென்ட் ஆகுது. அது வீலிங் ட்ரை பண்ணி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தான் இருக்கு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் வந்து ஃபெயிண்ட் ஆனதுனால விழுந்தார் அப்படின்னு சொன்னார். என்னதான் இவர் வந்து ஃபெயிண்ட் ஆனதுனால தான் அந்த வீலி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும், இதுக்கும் முன்னாடியே அந்த பிரிட்ஜுக்கு வரதுக்கு முன்னாடியே அவர் இதே மாதிரி ஒரு வீலி ட்ரை பண்ண மாதிரி ஒரு வீலிக்கா இருந்துச்சு. இந்த கேஸ்ல வாசனுடைய பைக் லைசன்ஸ் 10 வருஷத்துக்கு கேன்சல் செய்யப்படுது. இந்த இஷ்யூல தன்னுடைய கையிலையும் முதுகுலையும் அடிபட்டிருந்த நிலைமையில வாசன் அரசு செய்யப்படுறாரு. கேஸ்லாம் முடிஞ்சு ஜெயிலேருந்து திரும்பி ரிட்டர்ன் வந்த வாசன் அவரும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து நடத்தின டிடிஎஃப் பிட் ஷாப் கம்பெனி டெவலப் பண்றதுக்கு வந்து மறுபடியும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுலையும் நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதுல ரீசெண்டா ஒரு கான்ட்ரவர்சி என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் வந்துச்சு இல்லையா, அதுல நம்ம டிடிஎஃப் வாசன் வந்து ஒரு வயசானவர்கிட்ட போயிட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்டு கொஞ்சம் கான்வர்சேஷன் நடந்துச்சு. அதுல நடந்த கான்வர்சேஷன்ஸும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுச்சு. இதுக்கு நடுவுல நம்ம வாசன் ஒரு கார் வாங்குறாரு. அந்த காரை மாடிஃபையும் பண்றாரு. அதுவும் இல்லாம எல்எல்ஆருக்கு அப்ளை பண்ணி எல்எல்ஆரும் வாங்கியிருக்காரு. என்ன கார்த்தி, லைசன்ஸை 10 இயர்ஸ் பேன் பண்ணிட்டாங்கன்னு தானே சொன்னேன், அப்புறம் எப்படி காருக்கு இப்போ எல்எல்ஆர் வாங்க முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலா வாசன்ட்ட இருந்தது பைக் லைசன்ஸ் மட்டும்தான். அவர் காருக்குன்னு தனியா லைசன்ஸ் எடுக்கல. ஸோ இப்போ அதுக்காக அவர் எல்எல்ஆர் அப்ளை பண்ணி அதை ப்ராப்பரான முறையில வாங்கிட்டாரு. ஸோ எல்எல்ஆர் இருக்கும் போது ஒரு லைசன்ஸ் இருக்கிற பர்சனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம எல்எல்ஆர் பர்சன் வந்து டிரைவ் பண்ணலாம். பைக்லேருந்து காருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன வாசன் அவருடைய காரில் விளாக் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. சரிங்களா, அப்படி போகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய்கிட்டு இருக்க வழியிலேயே அவரோட ஃப்ரெண்டுக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. ஸோ இதை அவரே தான் அவரோட யூடியூப்ல வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை இப்போ எடுத்து டிரைவிங்ல இருக்கும் போது போன் பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல இப்போ ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இந்த விஷயத்துக்காக நம்ம வாசனை மதுரை கோர்ட்ல போயிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அவருக்கு ஃபர்ஸ்ட் போட்டிருந்தது என்னமோ 6 கேஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேலு அடுத்ததா ஒரு கேஸ் வந்து ஒன்று ஆடட் ஆன் ஆகுது. அது என்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிருக்கு அச்சுறுத்தல் தரும் விதமாக வாகனத்தை ஓட்டியது அப்படின்னு சொல்லியும் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல வரும். அந்த கேஸ் வந்து போட்டாங்க அப்படின்னா வாசனுக்கு பெயில் கிடைக்காது. இதை பார்த்த ஜட்ஜு இந்த கேஸுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த கேஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற செக்ஷன்ஸ்லாம் வந்து அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கு வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி தர சொல்லி அதுக்கப்புறம் அவருக்கு பெயில் கொடுத்து அமைச்சிருக்காங்க. அவர் வந்து டெய்லியும் வந்து மதுரை கோர்ட்ல வந்து இத்தனை நாளைக்கு வந்து சைன் போட்டு போகணும். இந்த சினாரியோல இப்போ நீங்க என்கிட்ட ஏன்பா இப்ப நடந்தது அவ்வளவு பெரிய குத்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு குத்தம் தான். இது ஒரு அஃபென்ஸா அப்படின்னு கேட்டா இது கண்டிப்பா அஃபென்ஸ் தான். ஆனா இது ஃபைனபிள் அஃபென்ஸ். நார்மலா இப்ப நம்மளுமே சரி, இங்க நம்ம எல்லாருமே ரோட்ல பாக்குறோம், நிறைய பேர் கார் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து பைக்ல போயிட்டு இருக்காங்க, மொபைல் யூசர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே நம்ம பாக்குறோம், காதில் ஹெட்செட் மாட்டிருப்பாங்க, போன் யூஸ் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. போன் இப்படி காதில் வச்சுட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு போறவங்க எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். எல்லாமே இருக்காங்க. அவங்கள போலீஸ் இப்போ பாக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள நிறுத்தி அவங்களுக்கு ஒரு ஃபைன் ஷீட் கொடுத்து
ஃபைன் வந்து கலெக்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணுவாங்க. சைக்கிளுக்கு 50 ரூபா, பைக்குக்கு 100 ரூபா, காருக்கு 300 ரூபா, லாரிக்கு 500 ரூபா, ரயிலுக்கு 1000 ரூபா, பிளேட்டுக்கு 5000 ரூபா. இதுதான் ஆக்சுவலா ப்ரொசீஜர். வாசனோட விஷயத்துல இப்ப அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சர் இவரை நம்பி இவரை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க பல லட்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இவர் ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சில விஷயங்கள் செய்யறாங்க. அது செய்யறதுனால தான் மக்களுக்கு அடுத்த கேள்வி என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இவர் மட்டும்தான் பண்றாரா? யூடியூப்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு இருக்கிற பல பேர் இருக்காங்க, அவங்க கார் டிரைவ் பண்றது இல்லையா? அதே கார் டிரைவ் பண்ணும்போது ஃபோனை இப்படி வச்சுக்கிட்டு ஸ்பீக்கர்லாம் போட்டு பேசுனது இல்லையா? நார்மலா போனை அவங்க யூஸ் பண்ணி நம்ம பார்த்ததே இல்லையா? அப்படிங்கிற மாதிரி கேள்வி நிறைய பேருக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேள்வி கரெக்டா தப்பான்னு கேட்டா கரெக்ட் தான். இன்னும் சில பேர் இதுக்கு முக்கியமான ரீசனே பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் தான், வாசனை டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ என்ன கார்த்தி சொல்ல போற அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஒரு 23 வயசு பையன் பியூர் ஹார்ட் ஒர்க்கையும் டேலண்ட்டையும் மட்டும் வச்சு இந்த ஒரு இடத்த அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு பெரிய விஷயமா தோணுது. இல்ல இவன் தப்பான வழியில சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு உங்க எண்ணத்தை மாத்திக்கிங்க. வாசன் பேஷனை ப்ரொஃபஷனா மாத்த ட்ரை பண்ணாரு, அந்த முயற்சியில அவர் வெற்றி பெற்றாரு. நம்ம பசங்க எத்தனை பேரு பேஷன் ஒண்ணு வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ப்ரொஃபஷன்ல போய் இருக்காங்க அப்படின்னு தெரியுமா? அவங்களுக்கு வாசன் மாதிரி ஒரு ஆளை பார்க்கும் போது பரவாயில்லையே, பேஷனையே வந்து ப்ரொஃபஷனா மாத்திருக்கானே அப்படின்னு சொல்லி இன்ஸ்பயர் ஆக தான் செய்வாங்க, அதை பார்க்க தான் செய்வாங்க. இப்ப நீ என்னதான் காட்டி சொல்ல வர? வாசன் மேல தப்பே இல்லைன்னு சொல்றியான்னு கேக்குறீங்களா? இல்ல, தப்புனா திருத்த நினைங்க, அழிக்க நினைக்காதீங்கன்னு சொல்றேன். அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. கூட்டு போகும்போது அவர் பிரஸ் எல்லாம் பார்த்து 2-3 கேள்விகள்லாம் கேட்கிறாரு. தெருவுக்கு தெரு ஒயின் ஷாப் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் தப்பு இல்லையா? என்ன பார்த்தா எல்லாரும் கெட்டு போறாங்களா? அதே மாதிரி போர்ஸ் கார்ல குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு போய் 2 பேரை கொண்டவனுக்கு பெயிலு, எனக்கு ஜெயிலா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாரு. அதை அப்படியே நம்ம இஃபான் ப்ரோக்கு மாத்தி விட்டாங்க நம்ம கண்டென்ட் மேக்கர்ஸ். அதுக்கு ஒண்ணே இல்ல வெட்டது, என்ன எதுக்கு வெட்டுறான்? எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா, அதை விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இஃபான் ப்ரோ டாபிக்கு நான் அப்புறமா வரேன். இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போற கிரியேட்டர் யாருன்னா மணி. யாருன்னு யோசிக்கிறீங்களா? ரசிகனின் ரசிகன் மணி ப்ரோ. இந்த நேமுக்காகவே நான் உங்களோட ரசிகனா மாறிட்டேன் ப்ரோ. மணி ப்ரோ யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நம்ம ஷா ப்ரோவோட சேனலை போய் பாருங்க, இவரை பத்தி எலாபரேட்டாவே சொல்லியிருப்பாரு. யூடியூப்ல ஷார்ட்ஸ் சும்மா ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும் போது தான் நான் ப்ரோவோட ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் அவர் வந்து ஒரு கல்ச்சுரல்ஸில் இருக்காரு. ஸோ நிறைய பொண்ணுங்க வந்து சுற்றி அவரை பாட்டு பாட இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தடவை அந்த வீடியோ எனக்கு பார்க்கும்போது நானும் ரொம்ப நேரமாக பார்க்குறேன், யார் இது, என்ன, யாருப்பா இவர் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி என்னதான்ப்பா அந்த சேனல்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு நிமிஷம் எனக்கு ஒன்றும் புரியவும் இல்லை. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. உள்ள போய் அவரோட வீடியோஸ்லாம் பார்த்தேன். அந்த டிக்டாக் பண்றது, அந்த டப் ஸ்மாஷ்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை பார்த்துட்டு சரி ஓகே, இதுக்காக வந்து சர்டன் ஃபாலோவர்ஸ் இவருக்கு வந்திருக்காரு போல அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமேல் பார்த்தா ஒரு கொஞ்ச நாள்லயே அந்த வீடியோஸ்லாம் பார்த்து கொஞ்ச நாள்லயே நான் பார்க்குறேன், போட்டு அவரை வந்து கலாச்சி தள்ளுற மாதிரியே போட்டு கழுவி ஊத்துறாங்க எல்லாம். அவரை ஃபாலோ பண்றதுல முக்காவாசி பேர் யாருன்னு பார்த்தா பொண்ணுங்க தான். ஸோ அதுவும் மேக்சிமம் டீனேஜர்ஸ் தான். அந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல எடுத்த ஒரு ஷார்ட்டை தான் எல்லாருமே பார்த்துட்டு நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல ட்ரோல் பண்ணும் போது இவரையும் ட்ரோல் பண்ணாங்க, அதே மாதிரி அந்த காலேஜையுமே ட்ரோல் பண்ணாங்க. என்ன இப்படி ஒரு காலேஜ், செலிபிரிட்டி அப்படிங்கிற பேர்ல ஒரு இத்தனை எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தால் எவன் வேணாலும் வந்து காலேஜுக்குள்ள வந்து சீஃப் கெஸ்டா வந்துடலாமா, அந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா வந்து அது பேக் ஃபயர் ஆச்சு. இவரையுமே வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை பத்தி ட்ரோல் பண்ண ஒரு வீடியோலயே இவருமே போய் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த கமெண்ட்ல, பொண்ணுங்க என்னை பார்த்து அப்படிலாம் கெட்டு போறது கிடையாது, நான் அந்த மாதிரி பையனும் கிடையாது, அதே மாதிரி காலேஜ்க்கு நான் தெரியாம, அந்த மாதிரி காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு நான் தெரியாம போயிட்டேன், இனிமே நான் அதை போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அதை பார்த்த உடனே எனக்கு பரவாயில்லையே, ஒருத்தங்க நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்கனாலும் அதை எடுத்துக்கிறதுக்குன்னு ஒரு மனசு வேணும் இல்லையா, அதை ஒரு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே, வெல் அண்ட் குட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். திடீர்னு பார்த்தா ஒரு 2-3 பேர் அதே மாதிரியே மறுபடியும் ட்ரோல் பண்ணி போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்தா இது சரி ஓகே வியூஸ்க்காக பண்றாங்க ஏதோ ஒன்று. அதுக்கப்புறமேலு
நான் ஆக்சுவலாக அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல, ஏதோ ஒரு 2 வீடியோ வந்துச்சு, ஆபாசமாக பேசுனாங்க அந்த மாதிரிலாம் சொல்லி போட்டிருந்தாங்க. மற்றவங்க பேசுகிறதெல்லாம் வச்சு நான் கேட்டதில் சொல்கிறேன். ஒரு வீடியோ வந்து மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. இன்னொரு வீடியோ வந்து இவர் தான் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. அவர் வந்து இன்னொரு பொண்ணு கூட வீடியோ கால் பேசினாரு, அதாவது செக்ஸ் ஷேர் பண்ணாரு அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்டு. இந்த விஷயம் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா அது அவரோட பர்சனல். ஆமாம் இது நான் தான் அப்படின்னு அவர் சொன்னாலுமே அதில் ஒன்றும் நம்மளால் கேட்கறதுக்கு முடியாது. அதையும் தாண்டி அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அது ஓகே. அது அப்படியே பண்ணியிருந்தாலுமே அது அவர் தான் அப்படின்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. இதே விஷயத்த அவர் செஞ்சு யாரையா ஒருத்தங்களை ஏமாற்றிருக்காங்க, இல்லை ஏதாவது ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு இஷ்யூ ஆக்கிறது ஓகே. ஆனால் அதை தாண்டி ஒருத்தங்களோட பர்சனல் விஷயத்தையோ இல்லை எதையோ ஒன்று அவர் பண்ணியிருக்காரு பண்ணலங்கெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்து ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தப்பான விஷயம். இதெல்லாம் பார்த்துட்டு மணி ப்ரோ எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்த்தேன். ஆனால் மனுஷன் வேற லெவலுங்க. கடைசியாக அவர் போட்டிருந்த வீடியோவில் என்னோட பொருளுக்கு இவ்வளோ பெரிய டிமாண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. நக்கல்யா அவனுக்கு. அவர் என்னதான் கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசினாலுமே ஒரு சில வழி வந்து அங்கங்கே எனக்கு தெரிஞ்சுது. என்னை வந்து இங்கே இது பண்ணிடுவாங்க, அங்கே அது பண்ணிடுவாங்க, இப்போ ஒரு பொண்ணை வச்சு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க விட்டா போச்சு எனக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லும் போது நீங்கள் ஒருத்தரை எந்த அளவுக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல போய் தள்ளுறீங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொரு வார்த்தை வேற சொல்கிறாரு, அணைய போகிற விளக்கு நான், அதனால் இப்போ ஏதோ கொஞ்சம் சிரிச்சு பிரகாசமாக நான் எரிஞ்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் அணைய போகிற விளக்கு. அவர் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் இதெல்லாம் பண்ணி போடும் போது நமக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் வருவாங்க. அந்த ஃபாலோவர்ஸை வச்சு நம்ம வந்து நம்மளோட சினி ஃபீல்டுக்கு போகலாம், நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படிங்கிறத நினச்சி தான் அவர் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போது ஃபேன் ஃபாலோவர்ஸ் அவருக்கு வராங்க. இது நார்மலான விஷயம். இதை வச்சுக்கிட்டு பொண்ணுங்களுக்கு வந்து தப்பான இன்ஸ்பிரேஷன், டீனேஜ் பொண்ணுங்க தான் இந்த வீடியோஸ்லாம் நிறையா பார்க்குறாங்க, அவங்கெல்லாம் கெட்டு போயிடுவாங்க, இவர் மூலியமாக தப்பான ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ தப்பாக இன்ஸ்பயர் ஆகி அவங்க வந்து தப்பான ஒரு பாதைக்கு போயிடுவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட பார்வை தான் தப்பு. அதே மாதிரி ஒரு பொண்ணு தப்பு பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேலி கட்டியிருந்தாலும் சரி அதெல்லாம் உடச்சிட்டு போயிட்டு அவங்களால தப்பு பண்ண முடியும். ஒரு பொண்ணை குழந்தையிலேருந்து அவங்க டீனேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்கள சோஷியலைஸ் ஆகிவிட்டு குட் டச் பேட் டச்னா என்னன்னு சொல்லி கொடுத்து அவங்கள வளர்க்காமல் இருக்கிறது நம்மளோட தப்பா, இல்லை அவங்க டீனேஜ் ஆனதுக்கு அப்புறமேல நீ அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இவன்கிட்ட பேசக்கூடாது, அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறது தப்பா? இதை நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இதுக்கான பதில் தெரியும். நான் ரீசெண்டாக அவரோட வீடியோஸில் வந்த கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் படித்து பார்த்துட்டு இருந்தேன். படிக்கும் போது நிறைய பேர் வந்து அவரை வந்து திட்டிருந்தாங்க, எல்லாமே ஓகே. அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து அதில் வந்து மணியண்ணா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது கமெண்ட் பண்ணதுக்குள்ளே போய் பார்த்தா நிறையா ரிப்ளைஸ் வந்துச்சு. அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தா ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு, அந்த பொண்ணுக்கு வந்து அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு என்னன்னா, மூடிட்டு போய் சமைக்கிற வேலையை பாருடி அப்படின்னு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கமெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு யோசிக்கிங்க. ஸோ இதுதான் விஷயம். நீங்கள் வேறு எதையோ ஒன்று ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேங்கிற பேரில் நான் வந்து பொண்ணுங்களை வந்து காப்பாற்றுறேன், அவங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்க போகிறேன், எங்கள் மூலியமாக தான் அவங்க வந்து வெளியே அந்த உலகத்தையே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது மூலயமா நீங்கள் வந்து ஏதோ ஒரு சில தற்குறித்தனம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த கமெண்ட்டே வந்து ப்ரூவ் பண்ணுது. நான் எல்லாருமே அப்படின்னு சொல்லலை, ஒரு சில தற்குறிங்க அப்படி தான் இருக்காங்க. இந்த இடத்துக்கிட்ட மணி ப்ரோவோட விஷயத்தில் அவர் எதுக்காக ஆசைப்பட்டார், அவரோட டிட்டர்மினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக போடணும், இவருக்குன்னு ஒரு ஃபேம் வரணும், அந்த ஃபேம் வச்சு இவர் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். முன்னேறதுக்காக அவர் ஒரு சில விஷயங்களை ஃபர்ஸ்ட்லேருந்தே கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த பண்ணுறதுக்கு இப்போ அவருக்கு ஒரு சில ரெகனைசேஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இந்த விஷயத்த நீங்கள் இன்ஸ்பிரேஷனலாக பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை, ஆனால் தேவையில்லாமல் டிஃபார்மேஷன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதான் என்னோட பாயிண்ட். ஸோ மணி ப்ரோ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்ம கடைசியாக பார்க்க போகிறது நம்மளோட இஃபான் ப்ரோ தான். இப்போ அவர் மேலே வந்திருக்க ஒரு பெரிய அக்யூசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட குழந்தையோட ஜெண்டர் ரிவீல் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான். அதாவது தனக்கு பிறக்க போகிற குழந்தை ஆனா பொண்ணா அப்படிங்கிறத வந்து அவர் ரிவீல் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக இந்தியாவில் ஜெண்டர் ரிவீல் பண்ணக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். ஸோ இஃபான் ப்ரோ என்ன பண்ணியிருக்காருன்னா, துபாயில் போயிட்டு அந்த செக்கப் பண்ணியிருக்காரு. அந்த செக்கப் நார்மலாக துபாயில் வந்து அலௌடு. ஸோ அதனால அவர் பண்ணியிருந்தார். இந்த விஷயத்த நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃபான் ப்ரோ மான் கறி ஃபாரினில் போய் சாப்பிட்ருப்பாரு. ஆக்சுவலாக இந்தியாவில் மான் கறி நாட் அலௌட், அது ஒரு அஃபென்ஸ். இங்கே அதெல்லாம் பண்ணிங்கன்னா பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க.
ஆனால் ஃபாரின்ல அது அலௌடு. அதனால அங்கே சாப்பிட்டு அதை வந்து வீடியோவாக எடுத்து போட்டார். அந்த மாதிரி ஒன்று புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் அதில் போட்ட மாதிரி தான் இருந்துச்சே தவிர, மற்றபடி அவர் வந்து ஒரு சட்டத்துக்கு விரோதமாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு பண்ண மாதிரி தெரில. அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து இதை மறுபடியும் இது நீங்கள் பண்ணக்கூடாது தப்புன்னு சொல்லும் போது கூட அவர் அந்த ஆர்கியூமெண்ட்டோ அதெல்லாம் போகாமல் பேசிக்காக சரி ஓகே இதை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீடியோலேருந்து எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டாரு. சரிங்களா? அதுக்கப்புறமேலு மேபி இது ஃபியூச்சரில் ஒரு சான்ஸ் கிடைச்சா அதுக்கப்புறமேல அவர் மறுபடியும் இதை பண்ணுறாரு பண்ணலங்கிறலாம் தாண்டி அவர் கவர்மெண்ட்டுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை அவர் கொடுத்தாருங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கே இந்த விஷயத்த ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஓகே இதை அவர் பண்ணது ப்ராக்டிக்கலாக பார்த்தாலும் சரி லா படி பார்த்தாலும் சரி கரெக்டு தானே, இதுக்கு ஏன் வந்து இவ்வளோ பெரிய அக்யூசேஷன் அவர் மேலே வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. எனக்கு என்னோட பார்வையில் பொறுத்த வரையும் அவர் நார்மலாக பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதையும் தாண்டி அது தப்பு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லும் போதும் நிறைய பேர் ப்ரெஷர் கொடுக்கும் போதும் சரி, ஆஸ் எ இன்ஃப்ளூயன்சராக கூட அவரோட வீடியோவை உடனே எடுத்து ரிமூவ் பண்ணிட்டாரு. ஒரே ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை, என்னன்னா ஏன் இவ்வளோ ஹேட்ரட் இவருக்கு? இவரை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி பேசுறதா இருக்கட்டும், என்ன எங்களுக்கு ஒரு சட்டமா ஊருக்கு ஒரு சட்டமா அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும், கேஸ்ட்டை வச்சு சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது லிட்டரலாக என்னதான்ப்பா இவர் ஒரு வேலை பண்ணியிருக்காரு, உண்மையாலுமே அப்போ இவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு போல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். எதாக இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் அவர் ஜென்யூனாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. எப்படியோ ஒரு வழியாக என்கார்ட் போட போகிறாங்க. இப்போ நம்ம மேலே பார்த்த 3 பேர் கதையுமே இருக்கட்டுமே, நல்லா பாருங்கள். அவங்க வந்து இண்டிவிஜுவலாக ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், ஒருத்தவங்களும் ஒரு விதமாக ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஹேட்ரட்ங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் உண்மையாலுமே வந்து அவங்க பண்ணுறது தப்பு அப்படிங்கிறதுக்காக அவங்க மாறணும்னு நினச்சி பேசுகிறவங்க எல்லாமே இருக்காங்க. ஆனால் அவங்க ஹேட்ரட்டோட கேட்டகரியில் வரமாட்டாங்க. ஒரு சில பேர் தான் ரொம்ப அந்த வன்மத்தை கக்கிக்கிட்டு ஒரு மாதிரி அவங்கள போட்டு அடிக்கணும், உதைக்கணும், பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தோணுது. ஒரு நண்டு என்ன கடிச்சாலும் அதை தூக்கி நான் போடுறேன், என்னங்க உங்களை அதை கடிக்குது, எதுக்கு அதை காப்பாத்துறீங்கன்னு கேட்குறீங்க. கடிக்கிறது அதோட வேலை, காப்பாத்துறது தாண்டா தமிழ்நாடு. முடிஞ்ச வரையும் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்ணுங்க, ஹியூமன் மாதிரி நடந்துங்க. ஸோ தட்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. வழக்கம் போல தான் எல்லாருக்கும் நல்லதே நினைங்க, எல்லாருக்கும் நல்லதே செய்யுங்க. ஆனால் என்னைக்கும் யாரையும் நம்பாதீங்க. பை ஹியூமன்ஸ், பி ஹியூமன். போறதான் போற இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ, அவ்வளவுதானே. பத்தி விட்டா போகுது.